போராட்டங்களுக்கான பரிகாரங்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் போராட்டம் இருக்குது. அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதை பற்றி பேசுவோம். மிக மோசமான போராட்டங்களை விளைவிக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு அதற்கு என்ன பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் என்ன, அதை பற்றியும் பேசுவோம். போராட்டங்களுக்கான பரிகாரங்கள். போராட்டத்தில் பல வகைகள் இருக்குது. ஆனால் எல்லாமே போராட்டம் தான். பெரும்பாலும் மிக பெரிய அளவிலான எண்ணிக்கையில் மனிதர்கள் போராடுவது எதற்கு? பணத்திற்காக. இந்த பணம் மட்டும் நல்லா வந்துருச்சுன்னு சொன்னால் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியுது. ஆனால் சில பேருக்கு பணம் பிரச்சனை அல்ல, அவர்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் பல இருக்குது. அப்போ போராட்டங்களுக்கான பரிகாரங்கள் என்ன? அடிப்படையில் ஒரு ஜாதக நபர் போராடிக்கிட்டே இருக்கார், நிறைய போராடுறாரு. அதற்கான பரிகாரங்களில் நிறைய வகைகள் இருக்குது. முக்கியமாக நாம் செய்யக்கூடியது தர்ம காரியங்கள். அதாவது மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக இருக்காங்க, அவர்களுக்காக அவங்கள மிகப்பெரிய அளவில் பணம் செலவழித்து பல பரிகாரங்களை செய்ய முடியும். அப்போ நாம் கிட்ட வரக்கூடிய பல நபர்கள் கேட்கக்கூடியது, ஐயா எங்கள்கிட்ட காசு அவ்வளோ இல்லை, நாங்களே கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான எளிய வகையில் நாங்கள் செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடியவர், ஒரு சக்தி படைத்தவர்களுக்கு பல போராட்டங்கள் இருக்குன்னா, அந்த போராட்டங்களுக்கு முக்கியமாக ஒரு வாழ்க்கையில் செல்வந்தராக இருக்கார், வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்குது, அதற்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் நாம் மிகப்பெரிய ஸ்தலங்கள், இப்போ இந்தோரில் இருக்கக்கூடிய மகா காளேஸ்வர் அந்த ஸ்தலத்திற்கு போய் வழிபடலாம். அதே மாதிரி ஸ்வயம் வர கலா பார்வதி பிராயசித்தம் செய்யலாம். தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில், அல்லது போத் கயா ஸ்தலத்தில் மகாவிஷ்ணுவுடைய கோவிலில், அல்லது நம்ம சகலதோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்தில் செய்யக்கூடிய விதத்தில், செய்யக்கூடிய முறையில், செய்யக்கூடிய தினத்தில் அதை செய்யணும். சரிவர செய்யும் பொழுது அந்த பலன்கள் மிக மிக அருமையான விளைவுகளை தரும். போராட்டங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்கும் அடிப்படையில் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா மிருத்யுஞ்சய சாந்தி. இந்த மிருத்யுஞ்சய சாந்தி அப்படிங்கிற பரிகாரம் பெரிய அளவிலான பலன்களை தருகிறது. இந்த பலன்கள் எப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய போராட்டம் எதுக்கு? ஆரோக்கியத்திற்கான போராட்டம், பணத்திற்கான பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, இந்த ஏழரை சனி கொடுமை, அஷ்டம சனியின் கொடுமை, இந்த உக்கிரகமான கிரக தாக்கங்கள், இதற்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது மிருத்யுஞ்சய சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகாரங்கள். இது உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் செய்யலாம். இப்போ போராட்டங்களில் நாம் சொன்னோம், குழந்தை பிறப்பு சில பேருக்கு இல்லை, அதனால் வரக்கூடிய போராட்டங்கள், அதற்கு புத்திர காமேஸ்வரி யாகம் அப்படின்னு நம்ம செய்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள். சில பேருக்கு சட்ட சிக்கல்கள், கோர்ட்டில் வழக்கு இருக்குது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்து கிடைக்கல, பல ஆண்டுகளாக நடக்குது. இதற்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கார்த்தியார்த்த வீர அர்ஜுன பிராயசித்தம் அப்படின்னு நம்ம செய்கிறோம். இப்படி பல பரிகாரங்கள் இருக்குது. இது ஒரு பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள் செய்யக்கூடியது மட்டும் இல்லை, மிக மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய எளிய மனிதர்களுக்கான எளிய பரிகாரங்கள் இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு பரிகாரம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஸ்தலங்கள், சிவன் கோவில்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று அந்த சிவ ஆலயங்களில் எள் தீபம் ஏற்றி நவகிரகத்தை வழிபடுவதும், அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு தொண்டாற்றுவதும். அதாவது குடத்தில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, சிவனுக்கு ஆடைகளை கொடுப்பாங்க, சிவனுக்கு மலர் மாலைகளை அணிவித்து கொடுப்பாங்க, சிவ தொன்று ஆட்டுவது. இது எல்லாத்தையும் விட சிவனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, குறித்து வச்சுக்கோங்க, படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கல்விக்கான உதவிகள், அன்றாடம் இன்னைக்கு உணவே இல்லை அப்படின்னு தவித்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு, அன்னதானங்கள். அதே மாதிரி உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய யாராவது திருமணம் செய்ய முடியல, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, பண வசதி இல்லை, உங்களால் முடிந்த அளவில் உதவி கொடுத்து அந்த திருமணத்தை ஒரு பெண்ணுக்கு நடத்தி வைப்பது, இப்படி போன்ற உதவிகள். முதியவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான மருத்துவ செலவுகளுக்கு உதவி செய்தல். இந்த பரிகாரங்களை மிஞ்ச எந்த பரிகாரங்களும் இல்லை. இதைவிட எளிய பரிகாரம் வேணுமா? என்கிட்ட பைசாவும் இல்லை சார், என்கிட்ட எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னா,
நீங்கள் எந்த இடத்துல குடியிருக்கீங்களோ அந்த இடத்துல கம்முன்னு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து வழிபடும் பொழுது மனதார நினைக்கணும், ஆத்மார்த்தமாக அவரை பிரார்த்தனை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது உங்களை எந்த கிரகமும் அண்டாது என்பது தான் சத்தியமான உண்மை. ஆனால் அங்கேயும் போய் எது விதமான தவறான தகவல்கள் இருக்கக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட உண்மையை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், அவருக்கு தெரியாத உண்மை இல்லை. நம்மக்கிட்ட பணமெல்லாம் வச்சுட்டு நாம் இல்லை பரிகாரம் கம்மியாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் வசதிக்கேற்ப இதெல்லாம் செய்யலாம். இன்னொரு எளிய பரிகாரம் எது அப்படின்னா, கால பைரவர்கள் தெரு நாய்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய உணவு மற்றும் நீர், இதனால் வரக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு நீங்கக்கூடிய தோஷங்கள் அளப்பரியது. இதோடைய உண்மையான விஷயம் தெரியாதவர்கள் பல அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தெருநாய்களை மதித்து அவர்களுக்கு உணவளிப்பது, நீர் கொடுப்பது, தவறாமல் ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்த மாதிரி செய்கிறது, முடியலையா வாரம் ஒரு முறையாவது செய்வது, இதை மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய போராட்டங்களிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விடுபட முடியும்.